காக்கின்ற உலகளந்த பெருமானே மாறெல்லாம் காக்கின்ற பராசக்தி அம்மா கூர்வேல் குமரனின் குருவான அண்ணன் கணபதியை அடிகளவு பாடுகின்றேன் அண்ணன்மார் கோமிகதை அழகுடனே யான் பாடே வரும் கணபதியே மக்களிப்பாயே 33 கோடி தேவரும் 47 சமான்களே எந்த முகம் இருந்தாலே எங்க வீரமலத்தையும் மலை இப்ப இந்த முகம் முக்கால் வளங்கள் வந்து முடிவடைஞ்சு தென்னல் எந்த உன்னை வருந்தி எல்லோகும் பாதம் எங்க வளநாட்டுக்காரன் வரகும் பெருங்குடியார் நெத்தம்மாயிரம் முறக்கு நீதியுள்ளவன் பொன்னருஞ்சங்கருமே சாமி ஒர்க்களத்தே வளநாட்டு சீமையிலே ஆட்சி வருவார்கள் செய்து வருகின்ற பொழுதும் அண்ணன்மார் சாமிகளுக்கு பண்ணி எதிரியாக வந்து அனைத்து எல்லாமே அடிமாட்டமானது பண்ணிவிட்டு அந்தாவளத்திலே வந்து வன்றியானது நடத்திருக்கிறது. அப்ப வீரவாக சாம்பல் நடத்துறதானே 32 வாளிகள் தண்டோராவானது மட்டும் படையத்திர சொன்னார். அதன் பிரகாரமே வீரவாக சாம்பல் எங்க நகாரியாக தோளானது மூட்டி வச்சு ரெடியா இருக்கிறார். அப்ப நகாரியானது காய்ச்சது. அப்ப சாம்பலை விழிச்சு பார்க்கின்ற பொழுது வெள்ளாங்குளத்து ஏரியின் மீது பூந்தப்பன சோடி வரை 2 மணியாக இருக்கிறது. அதை மாறோடு ஏவர முடியும் நாவை வரை வெளியேற்றி விட்டு இருபக்கோளாக பயன்படுத்த ரெடியான 1ஆம் சாமியிடத்துல வந்து அதற்கு ஒரு மாடு காளையானது கேட்டேன். அப்ப தாமரை வளத்திலே வாங்கி வந்த வரத்தாள வந்த வளவு மாட்டுங்கள் சீட்டி மயிலக்காலை செம்பூத்த காளையான நடப்பக்கூற காட்டிலே கடிச்சு நிலவதியானது கொடுத்து அந்த செம்பூத்த காளையானதுக்கு சாமுகம் அதை பிடித்துக் கொண்டு வாங்க சொன்னார். அதை பிடித்து மேல வச்சு கட்டி வருகின்ற பொழுது வீரமாக வருகின்ற வெள்ளிக்கிழமை விடிய இந்த நாளைதானே பண்ணி மேல் சண்டையிலும் படையெடுத்து போக வேணும், தொகை மேல் சண்டையிலும் கூட்ட விட்டு போக வேணும். பட்டிக்கு ஒரு நாயும் பண்ணையத்துக்கு ஒரு ஆளும் ஆள் உள்ளது அடியொன்று கட்டிச்சோறு கடுமையமாக படைகள் போட வேணும். வந்தானாச்சு வராட்டி போச்சு பொண்ணர் கண்டா பொறுப்பாக்க ஒருவனை கட்டக்க நங்காத காரணி சங்கரம் இருந்தாங்கன்னா பட்டம் பகல்ல வாரகுடம் செய்வாங்க, 7 மதிப்பாங்க நிபுணர் சொல்லி போன சாமுகா என்று சொல்ல அதன் பிரகாரமே வீரவான சாமுகன் தானே காடத்தோரே கடத்தூரி மறைய காணே காடத்தோரே கடத்தூரி நேரல் பேட்டே பேட்டே கடத்தோரே கடத்தோரே கண்ணாடி புத்தூரி அவராயே கடத்தோரே கடத்தூரி வரைய கடத்தோரே கடத்தூரி இப்படி 32 வாளையத்திலையும் வந்து நின்று ஆனால் நாட்டு மக்களுக்கெல்லாம் அறிக்கை என்னவென்று கேட்டால் காட்டிலே உள்ள மக்கள் கவனமாக கேளுங்க, வீட்டிலே இருக்கின்ற மக்கள் மிகமாக கேளுங்க. வருகின்ற வெள்ளிக்கிழமை விடிய இந்த நாளைகளே பொன்னாமல சாமி வண்டி மேல் சண்டைகள் வளையத்து போறாங்க, முகமேல் சண்டைகள் கூட்டப்பட்டு போறாங்க. 32 வாளையத்து மக்களும் பட்டைக்கூரனாயும் பண்ணையத்து குரானும் பட்டுச்சோறு கடுமையனாக படவருதி வர வேணுங்க சாமியோ அடிச்சாரே தண்டோராவானது ஓட்ட 32 வாளையத்து மக்களுக்கும் தகவலை தெரிவித்தான்.
வீரவாக சாம்பகன் தகவலை சொன்னான் பொன்னாமல சாமி இப்படி இருக்க யாவர்களும் தானே வெள்ளிக்கிழமை எதிர்நோக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்க அந்த எம்பெருமா மாய வங்கிருதானே அந்த வெள்ளிக்கிழமை விடியைந்து நாளையிலே கிழக்க வெள்ளக்கு ஏதோவா கிழக்க வெள்ளக்கு ஏதோவா முன்னேறம் ஆகின்ற பொழுது கீகரை மேகரை 32 வாழையத்து மக்கள் மாத்தார்கள். வடநாட்டு காராளன் வரகுன்னா பெருங்குடியார் நித்தம் 1000 பிளவருக்கு நீதி உள்ள காராள சாமிக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்து எதிர்க்குதுன்னா நாளைக்கு நாம எம்மாத்தரம். ஆனால் அவர்களுடைய 60 வெள்ளம் காணி 70 வெள்ளம் வங்கியிலே அடிவானமாக இருக்கிறது. இப்ப யாவர்களும் வரவேணும்னு சாம்பகன் தண்டோர் அடிச்சிருக்கிறான். பன்றி போருக்கு போறான். நாம அதுக்கு போக தவிர்த்துட்டா சரி. நாம நகலை வச்சிருக்கிறவங்கள 5 ஏக்கரை 4 ஏக்கரை 3 ஏக்கரை ஆமா இப்படி நாம வச்சிருக்க கூடிய எல்லாமே இவங்க நாளைக்கு அழிச்சதுன்னா அடிமாட்டம் பண்ணுச்சுன்னா போய் சொன்னா கேட்பாங்களா? ஒரு நாள் கேட்க மாட்டாங்க. ஒன்று வட்டால் உண்டு வாழ்ந்து சொல்லுவாங்க. எக்காரணத்தை கொண்டு நாம இதை விட்டு கொடுக்க கூடாது. நப்படியின நாட்டு மக்களானே கட்டிச்சோறு கடுமையமாக என்ன வராங்க இன்னும் வந்தோம் வலை வந்தாங்களானது வந்து குவிகின்ற பொழுது வீரபாக சாம்பகன் பார்த்தான். ஒரு சீக்கிரமாக தகவலை சொன்னான் பொன்னாமல சாமி இடத்திலே. இது கண்ட பொன்னாமல சாமி அப்பா வீரபாக வரக்கூடிய படைகள் எல்லாம் அணிவகுத்து நிறுத்து மத்தத்தை ஆணையப்பட்டு வந்து அலங்கரித்து ஆணப்படுகிற முன்னாள் நிறுத்தி ஒரு முறை ஓட்ட வேணும். அது மட்டும் இல்லாம ஆனக்கண்டா கனகனக்கி மன்னன் புறவி சல்லகட்டி பிள்ளனையும் சாத்திமர நீலவேணி இரண்டும் தானே ஒரு சீக்கிரம் அலங்காரம் பண்ணி கொண்டு வா என்று சொல்லி நிலவேணி பிறவிகளுக்கெல்லாம் தானே தும்பு ஓட்டு காய்ச்சி தண்ணி வாத்து உழைச்சு அந்த மாதிரி நிலாவுக்கு என்ன விட அங்கு வெடி முகம் எட்டு போட்டு வராங்க. அது சமயோகம் நல்ல எங்காடு
குதிரைக்குத்தானே 5 படி முகமட்டுகள் எல்லாம் போட்டி சரி. அப்பதான் அந்த மாதிரி குதிரை தானே வீரமலைக்காட்டுக்கு போகுதுனா அதனை சொல்லி தண்ணி வேத்த குடிக்காதுன்னு காத்து வேத்தான் சாராயங்கோவா தண்ணி வேத்த குடிக்காதுன்னு குதிரைய குடிக்காதுன்னு குடிக்காதுன்னு ஊட்டி வேத்த மதுபானத்தை கொஞ்ச வேத்தான் போது கொட்டில தங்கோதியே என்ன வச்சா திங்காது நேரத்துக்கு வச்ச தண்ணிகள் தங்காதுன்னு அங்க சாச்சி வச்சா மதுபானத்தை அமைச்சு மதத்தேத்து நான் வீரமாக மதத்தை ஏற்றும் போது அப்பத்தானே கொட்ட தலைவாசல்ல கொண்டு வந்து நிறுத்தி எசமானே மாசம் வந்து அனுப்பி இருங்கோ முன்னாரே முன்னாரே அரண்மனைக்கு முன்னாலை குதிரை வந்து நிற்கிது கோபத்தாலை முன்னே ஆனால் ஒரு சீக்கிரமாக நீ ஆனப்படை உணாட போயிருந்து போர் போர் என்று ஓர் மனசு கொட்டிக் கொண்டது நாங்கள் ஒரு சீக்கிரமாக அலங்காரமானது வண்ணி தங்காகட்ட விடை வாங்கி வருகிறோம் என்று சொல்லி எங்க வீமரம் காமரம் இல்லடக்கும் இருவர்கள் தானே ஒரு சீக்கிரமாக நீராடி நீர் விழுந்து நீதியுள்ள காராள சாமி தானே எங்க அண்ணமார் 22 பேர்களே சீட்டி நல்லோ தலப்பாதி 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 தலப்பாதி
எங்க வீமரும் காமரும் வில்லடக்கும் வந்த மாதிரி வந்தானே கொட்டி பூமுகானஞ்சா கொட்டி பூமுகானஞ்சா பரசங்கர் கோடகிரிய கோடகிரியே கொட்டி பூமுகானஞ்சா கொட்டி பூமுகானஞ்சா முகானஞ்சா அணிந்து கொண்டு அண்ணா ஒரு சீக்கிரமாக புறப்படுங்க போகலாம் என்ற வீமரும் காமரும் இல்லடக்கு ஒன்னமார்கள் தானே பட்டூர் கரமன் ஐயா ராஜ மகளிரையே எங்க வீமரம் காமரம் வில்லடக்கும் அண்ணமா 22 பேரும் அரக்கத்தரு மாளிகைக்கு வந்தார். அந்த மாதிரி அரவணைக்கு வாராங்கன்னு தெரிஞ்சு ஒரு கிராடி கொண்டு வந்தாயானவதானே ஏறி துள்ளி நல்ல துள்ளிய மேலா தங்காயி கண்டாதியோ துள்ளிய மேலிருந்து தங்காயி அம்மனே சீக்கிரம் ஆட்டுங்கிறீங்க அப்புறம் நிறுத்துங்கிறீங்க அடியே பாத்தீங்களா அதவாறு அதான் வந்துட்டாங்க எங்க அண்ணமாறு வராங்க அரமனைக்கு அப்படிங்களா அண்ணமாறு அழகில் இருந்தவர்களே எங்க அண்ணமாற போது அந்த இடத்துல எங்க அண்ணமாறு வரபோது அடியே ஒழிக்கிறா தடத்துல வரபோது போது ஒரு கொடும்பாவி வாத்தி இருப்பா கொடும்பாவி ஆராத்தி எடுத்து அழைத்து வரவேல் மணி கொண்டு வாங்கன்னு ஆகட்டுங்க ஆராத்தி கொண்டு வந்து கொடுத்தா மணி ஆராத்தியை வாங்கும் போது சரி அனைமார்கள் அரண்மனைக்குள்ளே நுழைய தயாரானா சரி இருக்கிறவங்க அண்ணா தங்கமே அங்க நில்லு என்னங்க அங்க
எட்டு திட்டி பொட்டுகள் எல்லாம் வச்சு எம்பது அண்ணா வலது காலம் எடுத்து வச்சு அண்ணா நீங்க இன்னைக்கு வாங்க அண்ணா தங்காய் உபசேரணை செய்தாரே அமருங்கால் என்று சொல்லியா சேனங்கோ அந்திருச்சு சுமாசனத்தின் மீது அண்ணமார்களத்த உள்ள மூவர்களும் அமர்ந்திருக்க தங்காய் அண்ணனுக்குத்தானே அடிவணிந்து தங்கமே இந்த நேரத்துல பாருங்க அண்ணப்பாங்க விட்டு தங்காயில் என்னுடைய பட்டீரோ வட்டி மலர் வந்து வந்து ஒரு பாகத்தீரே தான் தூவி தங்கமே இங்க அண்ணா திருமூடியே இப்போ என் பொறுமை பெற்ற ஒன்னாமலை சாமிக்கு பணிவான அம்மா தங்காளி தங்கமே பீமரம் காமரம் நடக்கும் இடத்துலதான தங்கமே சரணம் என்ற பெயர்களுக்கு தங்கையாரே நாட்டில் மரணம் ஒரு காலம் இல்லை தங்கையாரே தங்கையாரே ஒரு காலம் இல்லை தங்கையாரே தங்கம் என்ற பெயர்களுக்கு தங்கையாரே பஞ்சம் ஒரு நாளும் இல்லை தங்கையாரே பஞ்சம் என்ற வேளாளுக்கு தங்கையாரை பஞ்சம் ஒரு நாளும் இல்லை தங்கையாரை தங்காயி மங்கள உண்டானத்தை எழுந்துடமா மேலே அப்படி அழுத்துங்கள் என்னுடைய மாளிகைக்குத்தான் சொன்ன பிரகாரமாக அண்ணனும் தம்பியும் அத்தவளம் மூவர்களுமாக சரி போர்க்கோளங்கள் பூண்டு வந்திருக்கிறீங்களே உண்மைதான் தங்காயி என்ன காரணம் அம்மா தங்காயி சொன்ன பிரகாரம் வரும் தங்காயி நாங்க இந்த பழையோ வாடது கட்டி நாட்டில இந்த பாளையத்தை கூட்டம் விட்டு பாளையத்தை கூட்டம் விட்டு நாங்க பாளையங்கோ கூட்டம் விட்டு தங்கமே நாங்க பாளையங்கோ கூட்டம் விட்டு பன்றி கோயிலுக்கு போகும் அண்ணருகோ வந்தம்மா அண்ணருகோ வந்தம்மா நீ தங்கமே நாங்க அண்ணரிகோ வந்தம்மா அண்ணரிகோ வந்தம்மா சொன்ன பிரகாரம் பாரம்மா தங்காயி ஆனவனை இதனுடைய அநேகம் படை கொண்டார்கள் பன்றி போர்க்களத்துக்கு போக வந்திருக்கிறோம் தங்காயி ஒரு சீக்கிரமான தங்காய் பன்றி போர்க்களத்துக்கு போகத்தானே இங்க போய் வாங்கோ அண்ணானே தங்காய் போகோ இடையூடம்மா
போகோவி இடையோடம்மா போகோவி இடையுடம்மா தங்கமே நீ போகோவி இடையுடம்மா தங்கமே வண்டி போர்க்களம் போவதற்குத்தானே விடையொடுக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களா? உண்மைதான் அண்ணா தங்கமே இந்த பட்டோர் அரண்மனையிலே நேற்று நான் தான் அரண்மனையிலே அண்ணா தங்கமே ஐயோ அன்னைக்கு நடந்து தூங்கும் வந்தோ வேலையிலே குருவி அண்ணா நான் ஒரு துயோக அனவு கண்டேன் துயோக அனவு கண்டேன் துயோக அனவு கண்டேன் அண்ணர்களா நானும் துயோக அனவு கண்டேன் அம்மா தங்கையே நான் நினைக்காருங்கிரி என் குறவிகா நான் ஆனந்த பொல்லாத சொப்பனத்தை அந்த அரவணையாளந்த போர்க்கோடி கண்டேனம்மா நான் அந்த போர்க்கோடி கண்டேனம்மா போர்க்கோடி கண்டேனம்மா அண்ணர்களா நானும் போர்க்கோடி கண்டேனம்மா ஆகாத கனவுகளும் பொருளாத சொப்பனங்களை எல்லாம் கண்டிருக்கிறேனே பொறுமையா நாங்களே காணப்படுகிறார் அண்ணா ஐயோ ஆனவோட கிட்டுங்கும் அரமனையை விட்டு இன்னைக்கு அண்ணதுக்கார போகாதீங்க அண்ணதுக்கார போகாதீங்க என் புறவி எங்க அண்ணர்கள போகாதீங்க அண்ணர்கள போகாதீங்க உங்க கூதரவோட கிட்டுங்கும் என்னன்னா நீங்க இந்த குமார சங்க போகாதீங்க குமார சங்க போகாதீங்க கட்டுங்கோ என் புறவி குமார சங்கு போகாதீங்க குமார சங்கு போகாதீங்க போக வேண்டாம் தங்கமே அண்ணா மின் வச்ச கால பெண்ணு வைக்க வேண்டாம் நரவளத்தின நரவள செவக்கூடிய பண்டிகை பத்து வந்து எல்லா பிரிவுல வந்து எதிர்த்து சண்டை செய்ய காத்திருக்குது வாடிக்கு பக்கம் வந்து வலியப்போர் சண்டையை காத்திருக்குது இந்த நேரத்தில் தானே படையா படலாட்டி வாழைங்க கூட்டமிட்டு தானே வட சேனப்படையெல்லாம் திரட்டி வந்து தங்க இடத்துல விட வாங்கிட்டு போகலாம்னு வந்தா ஒப்பேரி ஊட்டி அதுவழியே தங்கமே அம்மா தங்காயி பட்டோர கோட்டை வலிக்குமான் சாவடியிலே ஆகாத கனவு அரங்கிலையா கண்டாயா பொல்லாத கனவை எல்லாம் தங்காய் இந்த பூங்கொழியா கண்டாய தங்கமே அம்மா தங்கமே என்ன கண்டை அம்மா தங்கையார